ஈசா நபியுடைய நிலைமை நினச்சி பாரு. இவ்வளோ பவர்ஃபுல் நபி, இன்றைக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? உலக ஆட்சியாளர், உலகத்துடைய ஒற்றை ஆட்சியாளர். என்ன நாளைக்கு வந்தால் நினச்சிக்கோ, ட்ரம்ப்பு, இந்த ஷி ஜின்பிங்கு, என்ன மேக்ரான்னு, என்ன எல்லா ஆட்சியாளரும் அவர் காலை கழுவி குடிக்க வேண்டிய நிலைமைக்கு வருவோம். என்ன அவர் ரோடு, ஜெருசலத்துடைய ரோடாக அலைஞ்சு ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியல. இப்போ ஈமான் ஒரு ஆளை கொண்டு வரதுங்கிற எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ அற்புதம் கொடுத்தோம். கண்ணு முன்னாடி மண்ணில் நீ நினச்சிப்பார், மற்ற அற்புதம்லாம் விட்டுரும். கண்ணு முன்னாடி மண்ணில் ஒரு பறவை செஞ்சு இப்படி என்ன ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு இவர் சொல்கிறாரு ஈசா நபி, அற்புதம் கேட்காதீங்கப்பா, லெஃப்ட் ரைட்டு வாங்கி போடுவான் அல்லா. என்ன நினச்சிட்டு கேட்குறீங்க? வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாத பாவம், வெளியூருக்காரங்க நீங்கள். அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள், அப்போ ஹவாரியன்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் விரும்புவது இவற்றை மட்டும். நாங்கள் ஏன் இப்படி கேட்குறோம் அப்படின்னா, நாங்கள் அந்த தட்டிலிருந்து புசிக்க வேண்டும், அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிடணும், அதன் மூலம் எங்கள் உள்ளங்கள் நிம்மதி அடைய வேண்டும். சரி, இதை வச்சுட்டு சரி இவர் உண்மையிலே இறை தூதர் அப்படிங்கிற அந்த திருப்தி எங்களுக்கு ஏற்படணும். மேலும் நீர் எங்களிடம் கூறியவை அனைத்தும் உண்மையானவை என்று நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறினார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ சிரமப்பட்டு பிரச்சாரம் பண்ணி, இவ்வளோ இது பண்ணி, அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சி வெறும் 12 பேர் இஸ்லாத்துக்கு வந்து, அந்த 12 பேர் கூட வந்து உணவு தட்டு கொடுங்குறாங்க. இவர் வான் பண்ணுறாரு, வேணாங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், அதுக்கப்புறம்தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. எவ்வளோ மூட் அவுட் ஆகிருப்பார் இதில். ஒரு நபியுடைய பொசிஷன்லேருந்து எடுத்துப்பார். எத்தனை பிறப்பு ஒரு அற்புதம், குழந்தையில பேசுனது ஒரு அற்புதம். இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெருசலமே ரெஜெக்ட் பண்ணிச்சிங்க உங்களை. இன்றைக்கி வந்து இஸ்லாத்துடைய சரியான பிரச்சாரம் பள்ளிவாசல்கள் நடக்குதா, பள்ளிவாசல்கள் வெளியே நடக்குதா? எந்த பள்ளிவாசலும் நீ சத்தியத்தை பேச முடியாது. தௌஹீத் பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அது உட்பட, புரியுதா? மௌலானா மௌதூதி முட்கொண்டு அவர் ஜும்மா பயான் வந்து அவருக்கு அளவு கிடையாது. இம்ரான் ஹுசேனுக்கும் போய் உட்காந்தா அவருக்கு ஜும்மா பயான் வந்து இன்றைக்கி வந்து அளவு கிடையாது. ஏதோ ரேரில் பள்ளிவாசல் கிடச்சது, நமக்கும் ஒரு பள்ளிவாசல் கிடச்சி, அதனால தான் அவ்வளோ தூரம் ஓடி போனோம். அடேங்கப்பா, பள்ளிவாசலில் நிற்கிற ஒரு பாக்கியம், அந்த மெம்பரில் நிற்கிற ஒரு பாக்கியம், அது நமக்கு கிடச்சிடணும். அது வாழ்நாளில் ஒரு வாட்டி கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு இதில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம போனோம். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அந்த நபியுடைய அந்த இது, அந்த இயலாமையை வந்து அல்லாஹ் வந்து இங்கே ஏன் காட்டுறான் குர்ஆனில்? ஏன்னா கிறிஸ்தவர்களே முழிச்சிக்கிங்க, இவரை நீங்கள் என்னென்னலாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க. இயேசு நினச்சா அதை பண்ணிடுவார், இயேசு நினச்சா இதை பண்ணிடுவார், இயேசு நினச்சா அதை பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், ஆண்டவர் கர்த்தாவே இப்படி நடத்திடுவீராக, என்னென்னலாம் பேசுகிறீங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதே என்னெல்லாம் ஒரு நாளை அச்சீவ் பண்ண முடியல. அப்போ புரியுதா? டோட்டல் சினாரியோ என்னன்னு புரியுதா? இதை வந்து அல்லாஹ் வந்து ஈசா நபியை கண்ணிய குறைவு ஏற்படுத்துறதுக்காக அதை பேசலை. ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான், இதுதான் ஃபேக்ட்டு. ஃபேக்டை பாருங்கள். அது மாதிரி அதுலேயும் அங்கே தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பைபிள் எடுத்தாலும் அதுதான் இருக்குது. அதை எடுத்து தனியாக பைபிள் கிளாஸே பண்ணலாமாட்டு இருக்குது, புரியுதா? ஈசா நபியை பற்றி குரானை வச்சு பேசினா கூட நீங்கள் வந்து ஏதோ இவன் வந்து உருட்டுறான் அப்படிங்கலாம். பைபிளை வச்சே நம்ம நிறைய விஷயங்கள் பேச முடிய மாட்டிருக்கு.